ரோமர் 6வது அதிகாரம் 11 14 வரை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14 வரை வாசிப்போம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர நிச்சயங்களின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆடாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்பொழுது வாசித்து கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே, அடிகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளுடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தை ஒவ்வொருவரையும் தொடுவதாக பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல பாருங்க, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும். இப்ப பாவத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? மரிக்கிறவர்களாக காணப்படணுமா? மரிக்கிறவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக என்னது தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. பாருங்க, தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனத்துல 4 காரியங்களை பற்றி பார்க்கிறோம். இப்ப வாசிக்க கேட்ட வசனத்துல 4 காரியம். ஒன்று என்ன? பாவத்துக்கு செத்தவர்களாக நாம் காணப்பட வேணும். 2வது, நம்மை ஆளுகிறது. இப்ப நம்முடைய ஆளுகை பாருங்க, நம்மை ஆளுகிறது ஆளுகை செய்கிறது கர்த்தராக இருக்க வேணும். பாருங்க, அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, அப்ப 3வது, நம் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேணும். 4வது பார்க்கிறோம், கிருபைக்கு கீழாக நாம் காணப்பட வேண்டும் என்று இப்ப வாசிக்க கேட்ட வசனத்துல 4 காரியத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1வது நாம் பார்க்கிறோம், பாவத்திற்கு நாம் மரித்தவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் என்பது ஒரு சக்தியாக காணப்படுகிறது. பாருங்க, பாதாளத்தின் வல்லமையாக இருக்கிறது. இந்த பாவம் ஒரு மனிதனையும் என்ன செய்யாது, விடாது. தேவனை விட்டு விலகி போகும் பொழுது இந்த பாவம் அவனை பிடித்து கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவம் ஒரு சக்தியாக இருக்கிறது, பாதாளத்தின் வல்லமையாக இருக்கிறது. பாவம் நம் சிந்தையை ஒரு கருவியாக சிறைப்பிடித்து வைக்கிறது. ஒரு மனிதனை ஒரு பாவத்துக்கு அடிமையாகிட்டா அந்த சிறைப்பிடித்து வைத்துக் கொள்ளுமா. வெளியில நம்மளே விரும்புவோம், இதெல்லாம் வேண்டாம், ஒரு அழிந்து போறது, அதை விட்டு வெளியில வரணும்னு நினைச்சாலும் அது முடியாது. அப்ப அதை விடுவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், இயேசு மாத்திரமே. அப்ப அவரிடம் நாம் போக வேணும். இந்த பாவம் ஒரு மனிதனை பிடித்து கொள்ளுமா, சிறை பிடித்து வைத்துக் கொள்ளுமா. சிறைச்சாலையில ஒரு மனிதனை போட்டது மாதிரி போட்டுட்டா, நல்லா போட்டுட்டா வெளியில வர முடியாது. கயிறை வச்சு சங்கிலியை வச்சு கெட்டி போடுவாங்களாம் அந்த நாட்கள்லாம். செயல்ல பாருங்க. அப்ப பாவமும் அப்படிதான் இருக்கா. பாவம் சொல்றது ஒரு உயிர்.
பாருங்க அப்ப நாம் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து தண்ணீர் மூலமாக உடன்படிக்கை பண்ணுகிறோமோ, இந்த தண்ணீரோடு தண்ணியா செத்து போகுது எல்லா பாவங்களும். அப்ப பாருங்க, பாவத்துக்கு சிறை, அந்த பாவம் சிறை பிடித்து ஒவ்வொரு மனிதனையும் வைத்துக் கொள்கிறதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப சரீரத்தையும் கூட என்ன செய்யலாம், முழு நம்ம சரீரத்தையும் அது சிறை பிடித்து வைத்துக் கொள்கிறதா. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. பாருங்க, பாவத்தின் சம்பளம் என்னவா இருக்குமா, மரணம். அப்ப பாருங்க, நம்ம தேவனுடைய கிருபை வரவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப இந்த நித்திய ஜீவன் நான் ஒவ்வொருவரும் நம்ம அடைந்து கொள்ளணும். இந்த நாட்களில் நான் பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கிறோம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். வாசப்படியில என்னதான் இருக்கும்? நம்ம வீட்டு வாசப்படியில என்ன இருக்கும் சொல்லுங்க? நம்ம வாசப்படியில என்ன இருக்கும்? நான் போட்டிருக்கிற செருப்பு இருக்கும், பாதரட்சை. நம்ம போட்டிருக்கிற செருப்பு தான் வாசப்படியில் நம்ம போட்டிருப்போம். வெளியில இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளேயும் போடுறாங்க பாருங்க. அப்ப அந்த இந்த இடத்துல வாசிக்க கேட்ட வசனத்துல பாவம் வாசப்படியில படுத்திருக்குமா, எப்படா வெளியில வருவியா, அவனை சிறைப்பிடித்து வச்சுக்கிடுவோம் சொல்லிட்டு பாருங்க. நன்மை செய்தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த இடத்துல பார்க்க மேன்மை இல்லையோ, பாருங்க இந்த இடத்துல நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, பாவம் ஒரு கயிறு என்று வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 22வது வசனம். கயிறை வச்சு இந்த பாவம் ஆகிய இந்த கயிறு கெட்டி வைத்துக் கொள்ளுமா. ஒரு பாவம் சக்தியாக இருக்கு, ஒரு சக்தியாக இருக்கிறது. முழு சரீரத்தையும் அது சிறைப்பிடித்து வைத்துக் கொள்கிறது. 2வது பாருங்க, அதுக்கு பாவம் ஒரு கயிறாக இருக்கிறதா. கெட்டிட்டா அதை நம்ம திமிர முடியாது. அவர் பாவம் சாதாரணமா நாம எடுக்கக்கூடாது. பாருங்க, அந்த பாவம் ஒரு மனிதனை இந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகக்கூடாதபடிக்கு ஒரு மனிதனை சிறைப்பிடித்து வைத்துக் கொள்கிறது. இந்த இடத்துல அதான் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 5:22 அவனுடைய அக்கிரமங்களை அவனை பிடித்துக் கொள்ளும், பாவ கயிறால் என்ன கட்டப்படுவான். பாத்தீங்களா? இப்ப ஒரு மனிதன் பாவங்களை அறிக்கை செய்தால் அந்த பாவங்களை தேவன் நமக்கு மன்னித்து அந்த மனிதன் தேவனுடைய இரக்கத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நாம் செய்த நமக்குள்ள இருக்கிற பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விட வேணும். பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை அவரை நோக்கி நாம் பார்க்கணும். இயேசுவை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் ஓடி வரும்போது, ஒவ்வொரு மனிதனும் ஓடி வரும்போது பாவங்களை இயேசுவிடம் அறிக்கை செய்யும் பொழுது பாருங்க, இயேசுவின் ரத்தம், அவருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு அது நீதியும் உண்மை உள்ளதாகவே இருக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7லிருந்து 9 வரை வாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்குமா. அப்ப பாவத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? நேசிக்க கூடாது. இந்த பாவத்தை நாம் வெறுக்க வேணும். ஒன்று பாருங்க, இந்த பாவத்தை நாம் எதிர்க்க வேணும். பாவத்துக்கு நாம் சாக வேணும். பாவத்துக்கு நாம் என்ன செய்ய வேணுமா? சாக வேணும். பாவத்துக்கு நீங்கி அதை விட்டு நீங்கி விடுதலை ஆக வேணும். பாவத்துக்கு உடன்படாமல் நாம் வாழ வேணும். பாவத்தை விலகி நாம் ஓட வேணும். பாவத்தை நாம் வெறுக்க வேணும். ரோமர் 7வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம்,
ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமோ அப்படி செய்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 7வது அதிகாரம் 23, 24 இந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் இருக்க காண்கிறேன். ஒரு பக்கம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவராக இருக்கிறார், இந்த வார்த்தை பவுல் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாருங்க, போராடுகிற இன்னொரு பிரமாணம் எனக்குள்ள இருக்கு, இது இருக்கக்கூடாது என்று அவர் சொல்றாரு. சிறையாக்கி கொள்ளுகிறது. இன்னொரு பிரமாணம் என்னது? பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாருங்க, சிறையாக்கி கொண்டா வர முடியுமா? வர முடியாது. அதான் அவர் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான். ஆண்டவரே, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அவர் கதறுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மனிதனையும் இந்த பாவம் விடாது. தேவனுக்குள்ளாக இருந்தால் மாத்திரமே அந்த பாவம் விலகி போகும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, பாவம் இந்த இடத்துல பார்க்கிறோம், அவயங்களில், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நான் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? விபச்சார பாவம், நிறைய பாவம் இருக்கு, ஏகப்பட்ட பாவம் இந்த பூமியில. பாருங்க, ஒரு மனிதன் விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டிருந்தா ஒரு காசு கொடுக்க மட்டும் குடும்பம் நடுத்தருவில் நிற்கும். அநேகரை நான் பார்த்துருக்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு மனிதன் விபச்சாரத்துக்கு அடிமை ஆயிடுச்சுன்னா ஒரு காசு கொடுத்து தீரு மட்டும் இந்த பாவம் அவனை விடாதான். அதுல இருந்து வரணும்னு விரும்புவான், ஆனா முடியாது. பாருங்க, அதே டயத்துக்கு அங்க போயிடுவான். இந்த பாவம் இழுத்துட்டு போயிடும், அது வெளியில வர விடாது. இந்த பாவம் ஒரு சக்தியாக இருக்கிறது, பாவம் ஒரு கயிறாக இருக்கிறது. அதை விட்டு வெளியில வரணும்னா ஒரே தேவன், அவர்தான் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர்தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும். தேவனிடம் நாம் அவரை நோக்கி நாம் முறையிடணும். ஆண்டவரே, நீதான் என்னை விடுவிக்கிறவர் அப்பா, இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து என்னால வெளியில வர முடியல. இந்த பாவம் தான் சாபமா மாறுது. இந்த பாவத்தை நான் அறிக்கையிடாம விட்டுட்டா இந்த பாவம் நாள் போக போக சாபமாக போகுது. அதை நான் பார்க்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உடனே நம்ம அறிக்கை செய்து சாபமா மாறக்குள்ளும், பாவமா இருக்கும் போது இந்த பாவத்தை நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விட வேணும், தூக்கி எறிந்து விட வேணும், அதை நாம் வெறுக்க வேணும். அது பாருங்க, அவர் சொல்றாரு பவுல், நான் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அடுத்த அதிகாரத்திலேயே பார்க்கிறோம், ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இருந்து விடுதலையாக்கிற்றே. அல்லேலூயா. பாருங்க, அப்ப எந்த இடத்துக்கு நாம் வரணுமா? அந்த கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பாருங்க, இந்த கிருபைக்கு கீழாக நான் வர வேணும். அவருக்கு கீழே, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாய் நான் வரும் பொழுது, அவருக்குள்ளாக, அவர் நமக்குள்ள வரும்பொழுது இந்த பாவம் என்னும் இந்த பிரமாணத்தை அவர் அடித்து போடுகிறார். இந்த பாவம் என்னும் சக்தியை, இந்த பாவம் என்னும் இந்த கயிறை அவர் என்ன செய்கிறாரா? அந்த சிறையாக்குகிற அந்த பாவத்தை அவர் அகற்றி விடுகிறார். பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி ரட்சிக்கிறவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்ப மாமிச சிந்தையோ என்னவா? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி என்ன செய்யணுமா? அடுத்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நாம் பிழைக்கிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஞானம் வந்த பிறகு இருப்பதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் தெளிப்பு ஞானஸ்தானம்லாம் இந்த நாட்களில்
வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு செல்லுபடியாகாது. அப்போ மற்ற இடங்கள்ல பார்ப்பாங்க, என்னதான் தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஒரு சடங்கு மாதிரி ஏதோ ஒரு இது இங்கே தான் வந்து ஆகும் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. எங்கே வாசிக்கிறோம்? யோவான் சுவிசேஷத்தில் நாம் பார்க்குறோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்கே போக முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்தை ஒருவனும் வந்து சுதந்திரிக்க முடியாது என்று பார்க்குறோம். நாம் பாருங்க, அவரை இன்னொரு இடத்துல பார்க்குறோம், அதே அதிகாரத்தில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற என்னை இல்லாமல் ஒருவனும் போக முடியாது. நான் எந்தெந்த வழியில சென்றனோ, நான் உனக்கு வைத்திருக்கிற அடிச்சுவடின் வழியை நீ என்னை பின்பற்றினால் அந்த பிதாவை காணலாம், அந்த பரலோக ராஜ்யத்தை நீ அடையலாம். இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்தார் 30 வயதுல. பாருங்க, அந்த நாளுக்குள்ள பாவம் அறிந்தாலுமே அந்த நாளுக்குள்ள அப்படி 30 வயது. இப்போ வந்து 12 வயது 13 வயது பாவத்தை அறிஞ்சாலுமே அது எடுக்கணும். வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, சிறு பிள்ளைகளுக்கு எடுக்கக்கூடாது. ஞானஸ்தானம் என்பது ஞானம் வந்த பிறகு எடுப்பது தான் ஞானஸ்தானம். குழந்தைகளுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. வந்து எது தீங்கு அணுகாதபடி பிள்ளையை பாதுகாக்கணும், திருப்திக்காக தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க, பிள்ளை பாதுகாக்கப்படணும். மற்றபடி வேதத்தில் வந்து முழுக்கு ஞானஸ்தானம் தான். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு இந்த பூமிக்கு நம்மளை பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் நமக்காக மரித்து இரத்தத்தை சிந்தின பிறகு, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த பூமியில ஒவ்வொரு மனிதனும் இப்படிதான் ஜீவிக்க வேணும் சொல்லிட்டு நான் வைத்து போயிருக்கிறார். அப்ப வந்து அதை நாம் பின்பற்றுகிறவர்களாகவே இருக்க வேணும். ஞானஸ்தானம் என்பது ஞானம் வந்த பிறகு எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி வந்து பாருங்க, இந்த ஞானஸ்தானம் தேவனுக்கு நமக்கும் ஒரு உடன்படிக்கையாகவே இருக்கிறது. தன் பாவங்களை அறிக்கை செய்து என்ன செய்யணுமா? விட்டு விட்டு மனம் திரும்பி எடுக்க வேணும். ஞானஸ்தானம் உண்மையான ஞானஸ்தானம்னா அதுதான். ஒரு கிராமத்தில் கடந்த நாட்களில் ஊழியம் செய்த இடத்துல, ஒரு கிராமத்தில் ஞானஸ்தானம் ஒப்பு கொடுக்குறவங்கள ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க, 2 மாதம் குறைஞ்சது 2 மாதம் 3 மாதம் ஆகும், ஞானஸ்தான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு தான் எடுக்கணும் சொல்லியிருந்தோம். அதுலேயும் வந்து ஒரு 7 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதில் ஒருவர் பார்த்தா 5 முறை எடுத்திருக்காரு ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம். ஒரே தரம் தான் இயேசு நம் பாவங்களுக்காக மரித்தார். அப்போ ஒரே தரம் தான் பாவத்துக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்? வந்து அந்த ஒரே தரம் தான் வந்து இந்த பூமிக்கு நம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். ஞானஸ்தானம் என்பதே ஒரே தரம் தான். உடன்படிக்கை கர்த்தருக்கு நமக்கும். அவர் 5 முறை எடுத்திருக்காரு. எப்படின்னா வந்து எப்படி அன்னைக்கு ஒரு நாள் அப்படியே கூட்டு போய் அன்னைக்கு நம்ம தண்ணியில் முக்கி விட்டாங்க, இன்னொரு வருஷத்தில் கூட்டு போனார் தண்ணியில் முக்கி விட்டாங்க. கணக்கு கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் வருஷத்துக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் ஒரு கணக்கு இருக்கும் ஒவ்வொரு ஸ்தாபனத்தில். பாருங்க, அப்படி வந்து அந்த சொன்னதுனால அவருக்கு என்ன நல்லா சாப்பாடு போடுவாங்க, 2வது சம்பளம் கொடுத்து கூட்டு போவாங்களாம், கொடுத்து அப்படிலாம் ஒரு சபை இருக்கத்தான் செய்யுது. பாருங்க, அதனால அவர்கிட்ட சொன்னோம், நீங்க இதே ஒரு பாவம், தேவனுக்கு விரோதமாக பாவமா இருக்கு, ஒரே தடவை அது முழுக்கு ஞானஸ்தானமா இருக்கணும். அது தேவனுடைய நீதியா வாசிக்கிற மத்தேயு சுவிசேஷத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப அவருடைய நீதினா என்ன? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். அதே அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். அவருடைய நீதி இது வந்து பாருங்க. வந்து அதே மாதிரி வந்து இந்த தண்ணீர் மூலமாக மூழ்கி பாவங்களை அறிக்கை செய்து உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் திரும்பி வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும், ஒரு உடன்படிக்கை பண்ணணும். ஆண்டவரே, இதுக்கு முன்பான கெட்ட வார்த்தை பேசியிருப்பேன், ஆண்டவரே அநேகரை நான் புறம் கூறுதல் எல்லாம் வந்து எனக்குள்ள இருக்கிற தீய வல்லமைகள்லாம் இருந்திருக்கு, கோபங்கள், இவைகளெல்லாம் வந்து இந்த தண்ணீர் மூலமாக வந்து உமக்கு முன்பாக நான் உடன்படிக்கை பண்றேன். இனிமே வந்து ஒரு சில அதுக்கு முன்பாக வந்து நான் ஆலயத்துக்கு வராமல் இருந்திருப்பேன், உங்களுடைய நீதியை நான் பின்பற்றாமல் இருந்தேன். நீதினா என்ன? பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், 1 வாரம் கூட விடக்கூடாது ஞானஸ்தானம் எடுத்த பிறகு. அப்ப அதுக்கு முன்பாக வராமல் இருந்திருக்கலாம். பாருங்க, எல்லாருக்கூடையும் வந்து சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இவைகள் எல்லாம் இனிமே நான் இருக்காது. எல்லாம் அந்த பழைய மனுஷன் தண்ணி என்ன செய்யுது? செத்து போயிடுது. அதனாலதான் தொற்றில் இறங்கும் போது வந்து பாருங்க, ஞானஸ்தானம் கொடுக்கும் போது தேவனை விசுவாசிக்கிறாயா, பாவங்களை அறிக்கை செய்தாயா எல்லாம் கேட்டுட்டு தான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவே உண்மையாக எனக்காக மரித்த இரட்சகர் என்று விசுவாசிக்கிறேன் சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல தண்ணீர்ல முக்கும் போது பாருங்க, இந்த பழைய மனுஷன்லாம் தண்ணீருக்குள்ள என்ன செத்து போய்கிறான்.
அப்படியே திரும்ப எந்திரிக்கும் போது கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம். புதிய குழந்தையாக நாம் பிறக்கிறோம். இனிமேல் இயேசுவின் பிள்ளை நான். என்னைக்கு ஒருவன் முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறானோ அது அன்னைக்கு தான் பாருங்க கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறாங்க. பாவங்களை அறிக்கை செய்து உண்மையாக மனம் திரும்பி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி சொன்ன இந்த 7 பேர்ல ஒரு சகோதரன் தான் அவரும் பிள்ளைகள்லாம் 2-3 பிள்ளை இருக்கு அவருக்கு. பாருங்க அப்படி எடுத்த இனிமே அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிக்கை செய்து ரெண்டா கொடுக்கல அவருக்கு. 5 முறை நீ எடுத்திருக்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இது வேற ஆட்கள் கேட்டுக்கப்பா, அது நம்ம தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பாவங்களை அறிக்கை செய்ய. இதே ஒரு பாவம் தான் 5 முறை எடுத்திருக்கிற, இதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்ப அவர் பாவத்தை அறிக்கை செய்தார். பாருங்க அப்ப பாருங்க ஞானஸ்தானம் இந்த தண்ணீர் மூலமாக தேவனுக்கு நமக்கு உடன்படிக்கை இருக்கு. உடன்படிக்கை பண்ணினத ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது. நம்ம செத்துட்டோம், தண்ணீர்ல முக்கும் போது நம்ம செத்து போனோம். எதுக்கு செத்து போனோம்? பாவத்துக்கு செத்து போனோம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் நான் செத்துட்டேன். அத வசனம் இருக்கு. நம்ம வாசிக்க கேட்ட வசனத்துல பாருங்க, வாசிங்க அந்த வசனத்துல பாருங்க, செத்தவர்களாக நம்ம எண்ணிக்கொள்ளணுமா. இந்த இடத்துல ரோமர்ல பார்க்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும், பாவத்துக்கு என்ன செய்யணுமா, மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் பாவத்துக்கு நான் மரித்திருக்கேன், பாவத்துக்கு நான் செத்துட்டேன். அப்பப்போ நான் நினைவு வந்துகிட்டே இருக்கணும். மாமிச சிந்தையோ மரணம், மாமிச சிந்தை எனக்கு வரக்கூடாது, மரணம் வந்துடும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம், கிறிஸ்துவின் சிந்தையே எனக்குள்ள வாங்க. அந்த எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நம்ம சொல்லணும். பாருங்க அப்ப நம்ம எண்ணிக்கொள்ளணும், நான் பாவத்துக்கு செத்து இருக்கிறேன் ஞானஸ்தானத்தின் மூலமாய். இனிமே நான் புதிய குழந்தையாக நான் பிறந்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து 30 வயதுல யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்து வெளியில வரும் பொழுது பாருங்க பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இறங்கினார், அவர் மேல இறங்கினாராம். அப்ப நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் ஒரு ஞானஸ்தான தொட்டிலேயே பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். அநேகரை பார்த்துருக்கிறேன். பாருங்க ஒரு சிலர் எனக்கு ஞானஸ்தானம் 18 வயசுல ஞானஸ்தானம் எடுத்து அன்னைக்கு ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இறங்கிச்சு. அன்று ராத்திரியில தான் பாருங்க புதிய ஒரு ஒளி மாறி ஆண்டவர் ஆவியானவர் அப்படியே கொண்டு ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போறாரு. பாருங்க கொண்டு போறாரு. அந்த இடத்துல 12 24 தேவதூதர், அவங்களுக்கு ரெக்க இருக்கு, ஆனா எனக்கு என்னன்னா இல்லை. ஆனா ஒயிட்டா விளையாண்டு இருக்கு, ஒரு ஒளி மாதிரி இருக்கு எனக்குள்ள. அப்படியே போய் இந்த ஒரு ரூம் இருக்கு, ஒவ்வொருவங்களும் ஒவ்வொரு ரூம் வைரக்கல் மாதிரி இருக்கு, மின்னுது. அப்படியே அந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் புதிய ஒரு பூட்டு, அந்த 2 பூட்டு இருக்கும், அதுவும் வெள்ளையா இருக்கு, மின்னுது, வெள்ளைய வைரக்கல் மாதிரி இருந்துச்சு. அந்த பூட்டை என் கையில கொடுக்கும். எனக்கு அளவில்லாத சந்தோஷம். எப்ப ஞானஸ்தானம் எடுத்து அன்று ராத்திரியில பாருங்க, அந்த ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல என்ன நான் பெற்றுக்கொள்ளணுமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். ஒன்னும் சோதனைகள் வரும். இயேசு கிறிஸ்து பாருங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு 40 நாள் சாத்தானால் என்ன செய்தாரா, சோதிக்கப்பட்டார். இப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போதுதான் தேவ ஆசீர்வாதம் நமக்குள்ள வரும், குடும்பத்துக்கு தேவ சமாதானம் உண்டாகும். இதை கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சோதனை வந்தது. அவர் சொல்லிட்டு போகல, அவர் தேவனா இருந்தும் இதெல்லாம் வரும், இதெல்லாம் நான் ஜெயித்தேன்னு சொல்றார். உலகத்தையும் மாமிசத்தையும் நான் ஜெயித்தேன், என்னை பின்பற்ற நீங்களும் ஜெயிங்க. அது கிருபையை நாம் கேட்டா அவர் கிருபையும் தருகிறார். நம்முடைய மாமிச சக்தியிலையோ நம்முடைய எதுலையுமே ஜெயிக்க முடியாது. தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். பாருங்க நம்முடைய பராக்கிரமத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்ப பாருங்க தேவனிடம் கேட்கும் போது அவர் கிருபையை தருகிறார். இப்ப ஞானஸ்தானம் எடுக்கும்போது எதை நான் பெற்றுக்கொள்ளணுமோ அதெல்லாம் கேட்கணும். சோதனைகள் ஒரு பக்கம் வந்தாலும் தேவனுடைய வசனத்தை நீங்க வாசிக்கணும். ஒன்று ஞானஸ்தானம் நீங்க எடுத்த பிறகு இப்ப சொல்லப்பட்ட இந்த அறிவோடு எடுக்கணும். பாருங்க, இனிமே இந்த பாவம் செய்ய மாட்டேன். இந்த ஞானஸ்தானம் என்பது ஞானம் வந்த பிறகு எடுக்கிறது தான் ஞானஸ்தானம். ஒரு உடன்படிக்கை தேவனுக்கு நமக்கும். அறிக்கை செய்த பாவத்தை பின்னிட்டு பார்க்க கூடாது, அப்படியே நான் மறந்து போயிடணும். அந்த பாவத்துக்கு நம்ம அகற்றி தேவ நீதியில நாம் அடிமை உள்ளவர்களா இருக்கணும். தேவனுக்கு மட்டும் நான் அடிமையா இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் பாருங்க பலவித பிசாச அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த கல்லறையில, பிரேத கல்லறையில பிசாசு பிடித்தவனை பற்றி பார்க்கிறோம்.
பாருங்க, தேவனுடைய குமாரனே என்னை வேதனைப்படுத்தவா நீங்க வந்தீர்னு சொல்லுவான். பாருங்க வந்து அவங்க சொல்றான், நீ என்னை துரத்துவீர், ஆனால் இந்த பன்றி மேயுது அதுக்குள்ள போகும்படி என்னை கட்டளையிடும். பிசாசு வேண்டிக் கொள்ளும். பாருங்க, அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சா? 2000 பிசாசு இருந்தது. ஒரு மனிதனுக்குள்ள 2000 பிசாசு. பாருங்க வந்து அந்த 2000 பன்றிகள் என்று பார்க்கிறோம். 2000 அந்த பன்றிகள் வந்து அந்த கடல்ல செத்து போயிருச்சா. அந்த சமுத்திரத்துல போக அது அந்த பன்றிகளுக்குள்ள போகும்படி கட்டளையிடும். அதான் கட்டளையிட்டாரு. பிசாசு கூட சரி விரும்புவது கொடுப்போம், அப்படி போனா சரிதான், இந்த மனிதன் வந்து சுகமானா சரிதான் சொல்லிட்டு பாருங்க, இந்த 2000 பன்றி செத்து போச்சு. இப்போ ஒவ்வொரு பன்றிகளும் ஒவ்வொரு பிசாசு. அப்ப வந்து அந்த மனிதன் என்ன நிலைமையில வந்திருப்பான்? தன்னை காயப்படுத்தி கொண்டு ஒரு மனிதனு கூட அந்த வழியா போக முடியாது. அவன் நல்லவன் தான், அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அப்படி அடிமைப்படுத்தி வைக்கிறது. பாருங்க, யாரும் இந்த குடும்பத்திலும் இல்லாம அம்மா அப்பாலாம் விட்டுட்டு விரோத கல்லறையில சமாதானம் இல்லாம நிம்மதியை இழந்து இருந்த அவனை இயேசு தேடி வந்தார். கர்த்தர் அவனை விடுவித்தார். பாருங்க, அவனை ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவம் சொல்றது 3 எழுத்து தான். அந்த பாவம் வந்து பலவித பாவங்கள் இருக்கு. இந்த பாவங்கள்லாம் பாவத்துக்கு நாம் இடம் கொடுத்தா சிறை பிடித்து கொள்ளும். கோபம் என்னும் ஒரு பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்து அதை செய்யாம போன பாவம் வேத வசனத்துல அநேக இடத்துல இருக்கிறது. பாருங்க, நம்ம இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். இந்த பாவத்துக்கு அடிமையா இருந்தா நம்ம சாகுவார், இந்த பாவம் விடாது. அவர் உடனே இந்த பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுலா, நிர்பந்தமான மனுஷன் நான், என்னை யார் விடுவிக்க கூடும்? பாருங்க வந்து அந்த கிருபைக்கு கீழாக வந்தார், இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். பாருங்க, ஆண்டவர் விடுவித்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் கீழாக வரும்போது நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். யார் யார் ஞானஸ்தானம் எடுக்கலையோ முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது வந்து இந்த ஞானத்தோடு நீங்க வந்து எடுக்க. அநேக இடங்கள்ல இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, ஞானஸ்தானம்னா என்னன்னு தெரியாது. அப்ப வந்து உடன்படிக்கை நான் பண்ணிருக்கிறேன். இந்த பாவம் எப்ப நம்ம மேற்கொள்ளுதோ நான் செத்து இருக்கிறேன், எதுக்கு பாவத்துக்கு நான் செத்து இருக்கேன்பா, நான் ஒருபோதும் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். பின்னிட்டு பார்த்து என்ன செய்வோம்? உப்பு தூணா. பாருங்க வந்து இந்த லோத்து மனைவியே எப்படி ஆயிட்டாலாம், அந்த அக்கிரமம் மிகுதியா இருக்கு, சோதம் குமாராவனை அழிக்க போகிறேன், நீ சீக்கிரம் கிளம்பு. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவதூர் கையை பிடித்து தான் அவ்வளவு அந்த மலைக்கெல்லாம் என்னால் போக முடியாது சொன்ன உடனே அவர் கேட்ட மலைக்கு, லோத்து கேட்ட மலைக்கு பக்கத்தில் இருக்க மலைக்கு போ, இப்படி நீ தொலைஞ்சி டக்குன்னு நீ உயிரை காப்பாத்திக்க போ சொல்லிட்டு அதுக்கும் ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு. பாருங்க வந்து அந்த தாமதம் பண்றாங்க. இந்த மனைவி, லோத்து மனைவி என்ன செய்தானா, அவ்வளவு சொத்தையும் போட்டுட்டு போறமே, பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்ச ஆடு மாடு எல்லாம் சொத்துக்கு அவ்வளவு இருக்கே, பாருங்க ஆண்டவர் தரமாட்டாரா? அவர் பூரா சொத்து மேல இருக்கு. போய்கிட்டு இருக்கும் போதே பின்னிட்டு பார்த்தா உப்பு தூண் ஆகிட்டேன். இன்னும் நீங்க பார்க்கலாம், உப்பு தூண் இன்னும் இருக்கு. பாருங்க, அப்ப வந்து ஒருபோதும் நான் பாவத்தை அறிக்கை செய்த அந்த பாவத்துக்கு மறுபடியும் நாம் அடிமையானா பாருங்க ஒன்றும் செய்ய முடியாது. ஏசப்பா ஒரு தரம் தான் நமக்காக பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். நாம் அப்பப்ப நாம் பாவம் செய்யறோம். யூதாஸ் ஒரு தரம் தான் இயேசுவை காட்டி கொடுத்தான். இப்ப இருக்கிற யூதாசுகள் அநேகரை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அநேக தரம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடிக்கிறாங்க. நாம் ஒவ்வொரு பாவம் செய்யும் போது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நாம் அடிக்கப்படுகிறோம். அப்படியே நம் மேல் இரக்கமாய் இருக்கிறார். நாம் அவருக்கு விரோதமாய் பேசும்போது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நாம் அடிக்கிறோம். பாருங்க வந்து அந்த நாட்கள்ல யூதாசை பெருசா காட்டி கொடுத்துட்டான். அவனாவது ஒரு தரம் தான் காட்டி கொடுத்தான். நம்ம எத்தனை பேர் நாம் இந்த வேளையை நாம் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். அவரை நாம் காட்டி கொடுக்கிறவர்களாகவும் கூட நாம் இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நம் ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நாம் செய்த பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து விட்டு சமாதானத்தின் வழியை நாம் பின்தொடரணும். இந்த முழுக்க ஞானஸ்தானம் வந்து முக்கியமானது. அவருடைய வருகைக்கு போறதுக்கு லைசன்ஸ் இருக்கா? ஆண்டவர் எல்லாமே எழுதிடுவார். நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது உங்களுக்கு தேவதூதர் கொடுப்பாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது தேவதூதர், 2 தேவதூதர். ஞானஸ்தானம் எடுக்கும் போது தேவதூதன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு வலது பக்கம் இடது பக்கமோ தேவதூதன். பாருங்க அப்படி வந்து தருவாங்க. அது முக்கியம். வசனம் அதான் இருக்கு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறப்பட்டால் ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றார். அதனால வந்து இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்ட பிறகு அவருடைய சாயலாய் அவருடைய சுபாவம் நமக்குள்ள வந்து விடுகிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 9-10 வாசிக்கிறோம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையிலையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்ப ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லக்கூடாதான். பொய்யர் அனைவரும் இரண்டாம் எரிகிற அக்கினி கந்தகம் எரிகிற அந்த இடத்துக்கு போவாங்கன்னு நாம் பார்க்கிறோம். அப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பொய் சொன்னா பொய்னது பாவத்திலே பாவம், அது பெரிய பாவம் பாருங்க. ஒருபோதும் நாம் பொய் சொல்லவே கூடாது. இந்த ஊழியத்தின் பாதையில அநேகர் வந்து சும்மா எழுதுங்க, ரிப்போர்ட் எல்லாம் எழுதணும், சும்மா சொல்லுங்க போயிருக்கேன்னு சொல்லுங்க, எத்தனை கிராமத்துக்கு போகணுன்னு சும்மா எழுதுங்க, சும்மா எழுதுவான் பாருங்க. ஒருபோதும் அப்படி அடிமையா இருக்கக்கூடாது. நான் உள்ளதும் உள்ளதென்றும் இல்லதென்றும் எழுதுவேன். அதுக்கு மேலே போதும் நான் அழகாக சொல்றதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். அப்படிப்பட்ட ஊழியம் எனக்கு தேவையில்லை. ஒரு ஸ்தாபனத்தை ஊழியம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட நிர்பந்தம் எனக்கு வந்துச்சு. நான் உள்ளதை என்ன எவ்வளோ கிராமம் போயிருக்கீங்க? ஆமாம், ஒரு கிராமத்தை சந்தித்தாலும் ஆத்மா ரசிக்கப்படணும். இந்த கணக்கெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகாது. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அந்த ஊழியத்தை விட்டு வந்துட்டேன் நானே. அவ விடலை. இல்லை நீங்கள் வேண்டாம், இல்லை இருக்கட்டும் சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பாருங்க. அப்போ ஒருபோதும் நீங்கள் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. உடன்படிக்கை பண்ணிக்கிங்க. வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட பொய் சொல்லியிருக்கிறான். இன்ற நிமிஷத்திலிருந்து தேவன் என்னோடு பேசுகிறார், இனிமே ஒரு பொய்யும் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல வந்து நம்ம பேசுற வார்த்தைகள் ஏதாகியும் பொய் இருக்குமா பாருங்க. வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறோம், ஆனவுடனே நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஒருபோதும் நம்ம நாவில இருந்து கெட்ட வார்த்தை வரக்கூடாது, ஒருபோதும் பொய்யும் வரக்கூடாது. எபேசியர் 4வது அதிகாரம் 22-29 வரை வாசிக்கிறோம். அந்தபடியே முந்தின நடைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டுறணும். பாவத்தை உங்கள் உள்ளத்திலே புதிதாக ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். போதும் பாருங்க. அப்ப வந்து அந்த பிசாசுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான், ஒருபோது இடம் கொடுக்க கூடாது. புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சாயலாக நம்மளை உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். நாம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒருபோதும் அப்படிப்பட்ட கிரியை இருக்கக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒரு வாரம் கூட நீங்க ஆலயத்துக்கு வராம இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சபையில் வந்து வாரம் தேவனை ஆராதிக்கணும். வசனம் அதுதான் இருக்கு. நீதினா வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீதினா பரிசுத்த நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், ஓய்வு நாளை பாருங்க. அதை நீங்க விடாம வரணும். ஏன்னா வரலன்னா பிசாசே வந்து என்ன வசனம் வாசித்தோம் பாருங்க, ஆதியாகமத்துல வந்து பாருங்க, பாவம் எங்க படுத்திருக்குமா? வாசப்படியில படுத்திருக்கும். வாசப்படியில செருப்பு தான் இருக்கும் பாருங்க, உள்ள வீட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டோம். அப்ப நம்ம இருதயமாகிய அது ஒரு வீடு, கரெக்டா அந்த இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு வாசப்படி, இருதயமாகி இந்த வாசப்படியில வந்து ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து தட்டி கொண்டு இருப்பார். இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் உள்ளத்துல வந்து நம்ம ஆசீர்வதிப்பார். ஒரு பக்கம் பிசாசு நின்று தட்டிக்கிட்டே, இடது பக்கம் நின்று அப்படியே வந்து உள்ள வர்றதுக்கு பாவம் என்பது ஒரு சக்தியாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப வாசப்படியில பாவம் படுத்திருக்கோம். அப்ப அந்த பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வாரம் ஆலயத்துக்கு வரலன்னா பிசாசு இதுதான் இடம், அதுக்குதான் வசனம் இருக்கு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுடைய நீதியை நீங்க பின்பற்றுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவருடைய நீதியும் அவருடைய பிரமாணங்களை கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அதுதான் எதிர்த்து நிற்கிறது. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போராடிக்கிட்டே இருந்து சோர்ந்து போயிடுவான். சரி நீ இடம் இல்ல, வேற யாராவது பார்ப்போன்னு பிசாசு போயிடும். அதனால வந்து பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவருடைய நீதியில சரியான முறையில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவருடைய நீதி என்ன வந்து இந்த மாதிரி ஆலயத்தை நம்ம பின்பற்றணும். வேதம் வாசிக்கணும். நீங்க நித்தமும் வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை நீங்க அதிகமா வாசிக்கும் போது தீர்க்க தரிசன வரங்களை ஆண்டவர் தருவார். தீர்க்க தரிசன வரங்கள் அப்ப வந்து சனிக்கிழமையே தேவ சமூகத்துல உட்கார்ந்து அதிகமா எல்லா நாளோட
ஒரு மணி நேரம் அரை மணி நேரமாக தேவ சமூகத்திலிருந்து வேதத்தை வாசித்துட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ ஆராதனை பகுதியில் அவர் தீர்க்க தரிசனம் என்பது ஆண்டவருடன் நேரடியாக வர்றது, ஆண்டவருடன் நேரடியாக வருவதுதான் தீர்க்க தரிசன வார்த்தைகள். அப்போ வேதத்தை நான் வாசிக்கணும். வேதம், ஜெபம், ஐக்கியம். ஐக்கியம்னா இதுதான், சபை கூடி வர்றதில்லை. ஒரு சிலர் விட்டு விடுவது போல நீங்க விட்டு விடாதீங்க. இந்த மூன்று முக்கியம். ஒன்றுன்னா வேதம், ஜெபம், இந்த ஐக்கியம். அப்போ சபை கூடி வர்றதில் விட்டு விடக்கூடாது. இந்த மூன்றும் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு முக்கியம், அவசியமாக. இது இருந்தால் பிசாசு நம்மளை தொட முடியாது. பாருங்க, எதுவுமே ஆண்டவருடைய பார்வையில் நாம் இருப்போம், அவருடைய பார்வையில் இருப்போம். என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருபோதும் நான் நாவல் என்ன செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தைகளோ எதுவும் வரக்கூடாது. நல்ல வார்த்தைகளை மட்டுமே இந்த நாட்களில் பேச வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்துக்கு நாம் செத்து நீதிக்கு பிழைக்க வேணும். பாவத்துக்கு செத்த நாம் பாருங்க, யார் என்ன சொன்னாலும் செத்து போன மனுஷனை நீங்க வையுங்க, என்னதே சத்தம் போடுங்க, ரசிக்கப்படாதனே செத்து போன மனுஷனை கெட்ட வாரத்தில் வைட்டோம், கம்பு அடித்து அடிக்கட்டும், எந்திரிப்பானா? செத்து போனோம், அவ்வளவுதான். அதைத்தான் பவுல், அப்போஸ்தலராகிய பவுல் மூலமாக ஆண்டவர் பேசுறாரு. செத்த மனிதனுக்கு ஒப்பிடுறாரு. எதை? பாவத்தை. நீ ஞானஸ்தானத்தின் மூலமாக நீ செத்து போயிட்ட பாவத்துக்கு தான் நாம் செத்து போயிட்டோம். பாருங்க, இப்ப செத்து போன மனிதன் என்ன சொன்னாலும் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு வைவாங்க, அடிப்பாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறுமையா இருக்கணும். நம்ம செத்து போயிட்டுமே, செத்து போனவருக்கு என்ன வராது? கோபம் வராது, சூடு சொரணம் இருக்காது. பாருங்க, அப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகுமே ஏன் அப்படி நம்ம செத்தவர்களுக்கு அடையாளமா இருக்காரு? நீ பேசாத, நான் உனக்காக யுத்தம் பண்றேன். உனைய வயலப்பா, உன்னை சத்தம் போடுறவங்க என்னைய வைகிறாங்க, அதனால நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ அமைதியாக செத்தவடை போல இரு. பாவத்துக்கு அப்ப பாருங்க, பாவத்தில் இருக்கிற மனிதன் தான் சோதனைக்கு வரும். அப்ப நம்ம செத்தவர்களுக்கு அடையாளமாக இருக்கு. பாருங்க, செத்து போன மனிதன் எதுவும் பேச மாட்டேன், அது மாதிரியே நீ இரு. நான் உனக்கு யுத்தம் பண்றேன், உனக்கு விரோதமாக கிரியை செய்கிற சத்துரு என்னை தாண்டி உனக்குள்ள வர முடியாது. வேலி அடைத்து உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். எப்படி பாதுகாத்துக் கொள்வாரோ அவருக்குள்ள நாம் இருக்கும்போது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். நாம் நீதிக்கு பிழைக்கணும், பாவத்துக்கு செத்து. இச்சைகள், ஆசைகள் எதுவும் இந்த செத்த மனிதனுக்குள்ள வராது. பாருங்க, அதுதான் சொல்றாரு, நீ என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தியோ நீ உலகத்தை, நீ வானத்துக்குரியவன், பரலோகத்துக்குரியவன். அப்ப பரலோகத்துக்குரியவன் ஒருவன் மாறினாலுமே இந்த உலகம் நேசிக்காது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்டானவன், மேலத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்தவன் சொல்றாரு. பூமி அவருடையதல்ல, நீங்க பூமியில் உண்டானவர்கள். பாருங்க, அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு நாம் யாரால உண்டானோம்? பரலோகத்துக்குரியவர்கள் நாம். அப்ப இந்த உலகம் நம்மளை பகைக்கும், நல்ல வழியில போக விடாது. நீங்க ஞானஸ்தானம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. என் ஜீவியத்துல அப்படிதான் நடந்தது. கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்த பிறகு கிறிஸ்தவர்களே எதிர்த்தாங்க. பாருங்க, அப்படி பூர்ண ஒரு ரட்சிப்பு இல்லாதவங்க. அப்ப அந்த எதிர்ப்புகள் வரும். இந்த வசனத்தை நம்ம நான் பாவத்துக்கு செத்துருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், ஆண்டவர் என்னோட இருக்கிறார். பொறுமையா போனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கிறோம், ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், நம்மை ஆளுவது, நம்மை நடத்துவது கர்த்தராக இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களில் வரோம். முதலாவது என்ன? பாவத்துக்கு நாம் சாக வேணும் என்று பார்த்தோம். இரண்டாவது, நம்மை ஆளுவது, நம்மை நடத்துவது கர்த்தரா இருக்கணும். நாம் நம்மளே நடத்தக்கூடாது. நம்மளே நடத்தினா போற இடம் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப பாவம் என்ன செய்யக்கூடாது? ஆளக்கூடாது. நமக்குள்ள யாரும் ஆள வேணும்? தேவன் ஆள வேணும். நாம் சரீர இச்சைகளின்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது. பாவத்துக்கு நாம் செத்துட்டோம், பாவத்துக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது. பாருங்க, சாவுக்கேதுவான பாவமே, சாவுக்கேதுவான ஒரு பாவமும் இருக்கு. சாவுல போய் முடியுமா அந்த பாவம்? அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள நீ போயிடாதே. அப்படிப்பட்ட பாவம் உனக்குள்ள ஆளுகை செய்யக்கூடாது. நமக்குள்ள நம்ம நடத்துவது யாரா இருக்கணும்? பாவம் நம்மளை நடத்தக்கூடாது. நம்மை நடத்துவது, நம்மை ஆளுவது தேவனா இருக்க வேணும். நீயோ உன்னை வழி நடத்தக்கூடாது.
பாருங்க, அது ஆபத்தில் முடியுமா? தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும். தேவ சமாதானம் நம் இருதயங்களில் ஆளுகை செய்ய வேணும். மூன்றாவது பார்க்கிறோம், ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். நம்முடைய கண்கள், நாவு, காது, பாருங்க, நம்மில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். விஷயம் அதுதான். இந்த கையில தகாத இதை எடுக்கும்போது அசுத்தத்தை தொடக்கூடாது. ஆண்டவரே, நான் ஏற்கனவே தண்ணீர் மூலமாக நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன், அசுத்தத்தை ஒருபோதும் நான் தொடமாட்டேன். பாருங்க, அப்படி பெத்த பிள்ளைய கூட இருக்கலாம், நான் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் பிள்ளைய, அது எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. பாருங்க, அவங்க ரட்சிப்பு அடைகிற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபிக்கணும், ஒழிய வைராக்கியத்தோடு இருக்கணும். நம்ம பிள்ளை தான் வாங்கினாலும் அதுவும் அசுத்தம் தான், பாவம் தான். பாருங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிறகு தீட்டுப்படுத்தக்கூடாது. இருதயங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் இடம் இருந்தாலும் பிசாசு விழத்தள்ளிடுவான். அப்புறம் மறுபடியும் எந்திரிப்பது பாருங்க ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் கூட பார்க்கிறோம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களில் நின்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா? அப்ப உங்க சரீரங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கும். நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நீங்களும் நானும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை நாம் நடத்தணும். உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக எனக்கு கொடுன்னு சொல்றாரு. அதுவே நீ எனக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். 4வது பார்க்கிறோம், கிருபைக்கு கீழாக நாம் காணப்பட வேணும். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டு இராமல், எதுக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறோமா? கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப கிருபைக்கு கீழாக இருந்தா நமக்கு பாதுகாப்பு. அவர் செட்டைகளின் கீழே நாம் இருக்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பு. எந்த சத்துருவும் நம்மளை தூக்கிட்டு போக முடியாது. தேவனுடைய சிறகுகளால நம்மளை மறைத்துக் கொள்ளுவார். அவருடைய கிருபைக்கு கீழாக நாம் இருக்க வேணும். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. கிருபை என்பது இயேசுதான். இந்த கிருபையாகிய இயேசுவுக்குள் நாம் மறைந்து ஜீவிக்க வேணும். கிருபைக்கு கீழாய் இருக்கிறபடியினால் பாவம் நம்மை ஒருபோது என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபைக்கு கீழ் இருக்க வேணும். நாம் இப்பொழுது இருக்கிற காலம் கடைசி காலம். பாருங்க, பாவத்தை விட்டு விலகி நாம் ஓட வேணும். இயேசு ராஜா சீக்கிரம் இந்த மத்திய ஆகாயத்தில் அவர் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 2லிருந்து 12 வரை நாம் வாசிக்கும் பொழுது, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா. பாருங்க, இப்ப ஆண்டவர் பேசுறது அதுதான். நம்ம ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவின் வழியில பின்பற்றிக்கிட்டே வரணும். அது மாத்திரம் அல்ல, இதெல்லாம் காணாது. ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் எல்லாம் நமக்கு இருக்கலாம். ஆனா என்ன செய்யணும்? புத்தி இந்த நாட்கள்ல வேணும். புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் வீட்டை கெட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால் என்ன செய்கிறாள்? இடித்து போடுகிறாள். இது ஸ்திரீகளை, பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இந்த வசனம். ஸ்திரீகள்னா அவங்களுக்கு மட்டும் நாம் நினைக்க கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமா? அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும்? நம்ம ஆயத்தமாகிறோம். ஞானஸ்தானம், அபிஷேகம் ஒவ்வொன்றும் அவருடைய நீதி, இதெல்லாம் நாம் செய்யும் போது வரிக்கு போகக்கூடிய ஒரு லைசன்ஸ் மாதிரி நம்ம கையில ஆதாரம். பாருங்க, அது இருந்தா தான் போக முடியும். அது மாத்திரம் அல்ல, நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணுமா? வருகை நம்பிக்கையினால ராக்காலங்கள்லாம் பரிசுத்த ஆவியாரும் தட்டி எழுப்பி விடுவார், உங்களோட பேசுவார். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த அனுபவம்லாம் ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் வரும். ஒரு சிலருக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஒரு சிலருக்கு அப்படியும் கிடைக்கும். அப்படி பரிசுத்த ஆவி பெற்ற பிறகு ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஆனா எடுத்துதான் ஆகணும். அப்படி எடுக்கிறாங்க அநேகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமா? இந்த ஸ்திரீகள் பாருங்க, அந்த 5 ஸ்திரீகள் புத்தி உள்ளவர்கள், இன்னும் 5 ஸ்திரீகள் புத்தி இல்லாதவங்க. இந்த 2 பேருமே ஒரு ஆலயத்துக்கு வர்றவங்க தான். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு
போகவில்லை. எண்ணெயே கூட கொண்டு போகவில்லை. எண்ணெய்னா என்னது? அபிஷேகம், பரிசுத்தாவியின் அபிஷேகம். அந்த எண்ணெயை யாரு கொண்டு போகல? புத்தி இல்லாதவங்க. புத்தி உள்ளவர்கள் புத்தி உள்ளவங்க என்ன செய்யறாங்க? தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரத்தில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். பாத்திரம்னா நம்ம இருதயம் பாருங்க, நம்ம இருதயம் முழுவதும் ஆவி, ஆத்மா, சரீரம், அந்த பாத்திரம் நிரம்பி இருக்கணும் பரிசுத்த ஆவியினால. இந்த எண்ணெயாகி இந்த அபிஷேகத்தோடு நாம் இருக்கணுமா? புத்தி உள்ளவங்க கரெக்டா ஆலயத்துக்கு வராங்க, தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றாங்க. இயேசு எந்த நேரமும் வருவார், அது நினையாத நேரத்துல வருவார் சொல்லி இருக்காருப்பா. வந்து நான் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும் சொல்லிட்டு அவங்க என்ன செய்ய ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, எண்ணெயை கொண்டு போறாங்க புத்தி உள்ளவங்க பாத்திரத்துல. அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து. நல்லா நம்ம யோசிக்கணும். அநேகர் சொல்லியிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்து நல்லா இருந்த ஆவிக்குரிய மனுஷர் பின்மாறி போயிட்டாங்க. வசனம் கடைசி நாட்கள் அப்படி போவாங்கன்னு இருக்கு. ஏன்னா அவங்க ஆண்டவர் வர தாமதம் ஆகுது. ஆண்டவர் அப்பயே எங்க தாத்தா இருக்கிற காலத்திலேயே சொன்னாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க தாத்தா சொன்னாருப்ப இன்னும் ஆண்டவர் வரல, அதெல்லாம் வரமாட்டா, அதெல்லாம் இல்லப்பா. பாருங்க, பிசாசு மனக்கண குருடா ஆக்கிறோம். அபிஷேகம் பெற்றவங்க ஞானஸ்தானம் எடுத்தவங்களே இடம் கொடுக்கும் போது பிசாசு மனக்கண்களை அப்படியே மறைச்சிரும். பாருங்க, அவங்க இந்த இடத்துல பாக்குறோம், ஆண்டவர் வர தாமதமா ஆகத்தான் செய்யும். ஏன் தாமதம் ஆகுது? ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பேதுருல வாசிக்கிறோம். பாருங்க, அப்ப அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? எல்லாரும் நித்திரை தூங்கிட்டாங்க. யாரு? புத்தி இல்ல ஸ்திரீகளும் புத்தி இல்லாதவங்களும். அப்ப புத்தி இல்லாதவங்க இவங்களும் தூங்குறாங்க, நம்மளும் தூங்குவோம்ப்பா. அவங்க பாருங்க அந்த எண்ணெய் பாத்திரத்துல நிரம்பி இருக்கு. ஆண்டவர் எப்ப வேணாலும் போக ஆயத்தமா இருக்கும் நம்பிக்கையில தூங்குறாங்க இந்த புத்தியில ஸ்திரீய. புத்தி இல்லாதவங்க அவங்களும் தூங்குறாங்க, நம்மளும் தூங்குவோம் சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? தூங்கிட்டாங்க. வசனம் அப்படிதான் இருக்கு. எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியிலே ஒரு சத்தம் கேட்குது, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. சத்தம் தான் கேட்கும், அதான் தேவ எக்கால சத்தம். அப்ப புத்தி உள்ளவர்களுக்கு தான் இந்த சத்தம் கேட்டு என்ன செய்யறாங்க? எந்திரிக்கிறாங்க. புத்தி இல்லாதவர்கள் அதுல இருந்து வாசி. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். படுக்கும் போது 10 கன்னிகைகளும் படுக்கிறாங்க, தூங்குறாங்க. எந்திரிக்கும் போதும் 10 கன்னிகைகள் என்ன செய்யறாங்க? எந்திரிக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் ஆலயத்துக்கு வராங்க, ஏதோ வராங்க, பேருக்காக வராங்க. ஒரு வாரம் ஒரு வாரம் வராம புத்தி இல்லாதவங்க அப்படி இருந்தாலும் அவங்களும் ஆண்டவர் ரத்தத்தை கழுவப்பட்ட தனங்க தான். ஆனா சரியா கடைபிடிக்கல, அவருடைய கட்டளைகளை பின்பற்றல. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது. எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, 10 பேரும். தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, ஆண்டவருடைய சத்தத்தை நாங்க கேட்டுட்டோம், எங்களை கை விட்டுறாதீங்க. கடைசி நேரத்துல பாருங்க, ஆண்டவர் கொடுக்கப்பட்ட நாளில் ஆலயத்துக்கு வர வேத வாசிக்காதபடி, நற்செய்தி கூட்டம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போக கூடாதபடி, யார் யாரு கூட சமாதானமா இருக்கணுமோ சமாதானமா இல்லாதபடிக்கும், யார் யாரும் அன்பா பேசணுமோ இந்த அன்பு இல்லாதபடி ஜீவிச்சுட்டு கடைசி நேரத்துல புத்தி இல்லாத ஜனம் என்ன செய்யுது? அவகிட்ட கேக்குது, புத்தி இல்லவங்கிட்ட, எண்ணெய் கொடுங்க, ஆண்டவர் சத்தத்தை கேட்டுட்டோம், எங்களை விட்டுட்டு கை விட்டு போயிடாதீங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க. யாருன்னு புத்தி உள்ளவங்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? புத்தி உள்ளவங்க பிரயத்திரமாக மறுமொழியாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொடுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போடும்போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவர்களை கூட கல்யாணத்திற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கிருபையினாருக்குள்ளே கொடுக்கப்பட்ட நாள்ல அவர் பின்பற்றாம கதவை தட்டுறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே கதவை திறக்குமாப்பா. என்ன ஆண்டவரே கதவை மூடிடுச்சு, பரலோகத்தின் கதவு பூட்டப்பட்டுரும். பாருங்க, கிருபையின் நாட்கள் இந்த வருகை ஒரு நிமிஷம் கண்ணு மூடி முழிக்க அங்க இருப்போம். அதான் பெரிய அதிசயம். தாயின் வயிற்றுல எப்படி நம்ம பிறக்கிறோமோ,
அதெல்லாம் ஒரு அதிசயம் தானே பாருங்க. அவரோட இமைப்பொழுதுல நான் போட்டு காது மூக்குல இருக்கிறதெல்லாம் அங்க போகாது. மனுஷரால் செய்யப்பட்ட அந்த ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் அங்க விழுந்துரும். ஒரு இமைப்பொழுதுல நம்ம மறுரூபத்தின் சரீரத்தை நாம் அடைந்து கொள்வோம். அந்த சரீரத்தோடு நாம் போவோம். பாருங்க அந்த தனம் என்ன செய்யுது, கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. புத்தி இல்லாம வாழ்ந்துட்டு கடைசி நேரத்துல ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களே அறியனப்பா, நீ யாரு, நீ கதவை தட்டிக்கிட்டு இருக்க கடைசி நேரத்துல, நீ யாருன்னு தெரியாது, இப்போ உனக்கெல்லாம் கதவு திறக்கப்படாது. இன்னொரு முறை, ஒரே முறை தான் இயேசு கிறிஸ்து பாவியில ரட்சிக்க ஒரே தரம் தான் பூமிக்கு வந்தார். அவர் ரத்தத்தை சிந்தினால் மீட்டு கொண்டார். 2 தரம்லாம் ஒரே முறை தான். கிருபையின் நாட்கள் ஒரே முறை, உனக்கு அநேக நாள் நேரமும் கொடுக்கப்பட்டது, அதனை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை. இப்போது கதவை தட்ட உன்னை யாரும் தெரியாது, அறியேன், நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புத்தியுள்ளவர்களாக என்ன செய்யணும், இயேசுவின் வருகைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பட்டுட்டா எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கும் பிறகுதான் நாம் தொடர வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கு. தேவ சத்தத்தை கேட்போம். நம்மளை ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். நம்மளை பார்த்தாலுமே விலகி போவாங்க. பரிசுத்தவான்ப்பா, கர்த்தருடைய ஊழியக்காருப்பா, விசுவாசிப்பா சொல்லிட்டு அவங்க வீட்டில் சமாதானம் இருக்கு, மரியாதை வணங்குவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நான் ஒவ்வொரு மனிதனும் போகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறவர்களாக நாம் புத்தியுள்ளவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் நாம் காணப்பட வேணும். நாம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்கிறவர்களாகவும் இந்த வசனத்தை தியானித்து கேட்கிறவர்களாகவும் இருக்கணும். வசனம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். சங்கீதம் 119வது சங்கீதம் 9ல் பார்க்கிறோம். 9வது வசனத்துல, வாலிபன் தன் பலியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதானே. தன்னை காத்து கொள்ளணும். இந்த கடைசி காலத்தில் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேணும். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்த வேணும். ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த வேணும். ஸ்தோத்திரம் பண்ணுகிற பாத்திரமாக நாம் மாற வேணும். இந்த புத்தியுள்ள ஸ்திரீகள் பாத்திரம், இந்த பாத்திரமாக இந்த இருதயம் நிரம்பி இருந்ததா, அது மாதிரி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற பாத்திரமாக இருக்கணும். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை என்னை மகிமைப்படுத்துகிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்தும் போது கிருபை பெருகும் என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுகிற பாத்திரமாய் அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற பாத்திரமாக இருக்கணும். ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்தாலுமே அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் திருவிருந்து ஆராதனை கலந்து கொள்ள வேணும். இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற பாத்திரமா இருக்கணும். நற்கிரியை செய்யும் பாத்திரமாக நாம் காணப்பட வேணும். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நாம் காணப்பட வேணும். தாழ்மையுள்ள பாத்திரமாக, நொறுக்கப்பட்ட பாத்திரமாக, நல்ல பயனுள்ள பாத்திரமாக, பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் பாருங்க நாம் காணப்படணுமா. நறுமணம் வீசும் பாத்திரமாக, நிரம்பி வழியும் பாத்திரமாக பாருங்க. இப்படி தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பாத்திரமாக காணப்படும். அதுக்கு வசனம் இருக்கு, நேரம் இல்லாததுனால நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாத்திரம் உள்ளவர்களாக இருக்கணும். பாடல் கூட இருக்கு. அந்த என்ன பாடல், பாத்திரன்னு ஒரு பாடல் வரும். இந்த பாட்டுல இன்னொரு பாடல் அது இருக்கு, உன்னத கீதங்கள்ல இருக்கு. வெறுமையான பாத்திரம், வெறுமையான பாத்திரம் நான், பெருமையான பாத்திரமாக நாம் இருந்தா ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு விலகி போய் விடுவார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும் பாத்திரமாக இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை பூமியில உண்டாக்கும் போது 7 வித ஆசீர்வாதத்தினால ஆசீர்வாதத்தை தந்து மனிதனை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். நித்திய ஜீவனை அவனுக்கு தருகிறார். ஒரு ஐக்கியம், தேவனுக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் இந்த மனிதனுக்கு தந்து. 3வது தேவனுடைய சாயல் ரூபம், ஆளுகை, மகிமை, அழியாமை, சுதந்திரம். அப்படி 7 வித ஆசீர்வாதத்தை ஒரு மனிதனுக்கு, இப்படி 7 வித ஆசீர்வாதங்களினால மனிதனை தேவன் ஆசீர்வதித்திருந்தாராம். தேவனுடைய வார்த்தைக்கு இந்த மனிதன் கீழ்ப்படியாமல் போனதுனாலதான் இந்த பாவம் இந்த மனிதனுக்குள்ள வந்தது. ஆதியாகமம் 3வது
அதிகாரம் 1 to 19 வரை வாசிப்போம். இதை மட்டும் நாம் வாசிப்போம். பாருங்க, இந்த பாவம் எப்ப பிரவேசிக்குதான், அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலதான் இந்த பாவம் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிட்டோம். பாருங்க, இந்த ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமினால எல்லாமே இந்த பாவத்துக்குள்ளாக நாம் காணப்பட்டோம் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 to 19 வரை. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. சர்ப்பனா என்ன சொல்லுங்க? பாம்பு. பாருங்க, சர்ப்பனா அந்த பாவம் பிசாசுன்னு சொல்றோம். இந்த பிசாசுனா யாரு? தேவதூதர் தான். பெருமை வரவும் பாதாளத்தில் அவர் ஆண்டவர் விலத்தள்ளிட்டாரு. அதுதான் பிசாசா இருக்கு. ஆனா இந்த காடுகள்ல உண்டாக்குனதோட எது சர்ப்பம், அந்த பாம்பு மட்டும் தந்திரமா இருந்தது. எல்லாத்துலயும் பாம்பு தந்திரம். அப்ப இந்த பாம்புக்கு ஒப்பிடுறாரு யார? இந்த விழுந்து போன தேவதூதன் அந்த பிசாசை தான் அந்த பாம்புக்கு ஒப்பிடுறாரு. அவ்வளவுதான். மற்றபடி பாம்பு மாதிரிலாம் வராது. அந்த தந்திரம் பாம்பு அந்த எல்லா ரூபத்திலும் வரும். இப்ப பாம்பை பார்த்தீங்கன்னா பிசாசு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தந்திரமா இருக்கிறதுனால அந்த ரூபத்தின் மூலமாக வரும். வாசி. இந்த மனிதனை 7 வித ஆசீர்வாதத்தினால வச்ச ஒரு ஏதன் தோட்டம் உண்டாக்கி அங்க வச்சா பாருங்க, அந்த சர்ப்பம் பிசாசு நான் இருக்கிற இடத்துக்கு இந்த மனுஷன் போறதா? அது களிமண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த மனுஷன் நல்ல இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைச்சது கெட்ட எண்ணத்தோட நான் விருந்துட்டோம். நான் கெட்டு போனது இல்லாம அவங்களும் கெட்டு போவோம், அவன் மட்டும் நல்ல வழியில போறதா சொல்லிட்டு பாருங்க, அந்த ஏவாள் எங்க இருந்தான்னு தெரியல. ஆதாம் தான் என்ன செய்யுது, இந்த பிசாசு வஞ்சிக்க போது இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க பிசாசு தான் ஆதாம்கிட்ட கேட்குது. ஆண்டவர் சொன்னது உண்டா போட்டு வாங்குது பிசாசு. அதுக்கு ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தெய்வம் நீங்கள் சாவாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடரவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்படியே இருங்க. அந்த 3வது வசனத்துல அதே இது அந்த 2வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. அந்த ஸ்திரீயானவ வார்த்தை கூட ஆண்டவர் தொட சொல்லல. அந்த வசனத்துல சாகாதபடிக்குன்னு தான் பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட வருது. பிசாசு பாருங்க, பிசாசு அது நீ யாரு? முத ஆதாம் ஏவாளும் ஆண்டவர் குளிர்ச்சியான நேரத்துல பேசுறாரு. இவன் யாருன்னு தெரியாது ஆதாமுக்கு. ஏவாளுக்கு தெரியாது. நீ யாரு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்ன. இதை ஒன்றை சொல்லணும் என்ன இல்லை, அவசியம் இல்லை. நம்ம குடும்பங்களோட பாருங்க, 3வது ஆள் யாரும் வரக்கூடாது. உங்களுக்கு சண்டையா சமாதானம் இல்லையா உங்களுக்குள்ள தீர்த்துக்கிறணும். குடும்பமா உட்கார்ந்து உங்களுக்குள்ள தீர்த்துக்கிறணும். மற்ற 3வது மனுஷன் வந்துட்டா, இந்த 3வது மனுஷன் தான் யாரு? பிசாசு, விழுந்து போன பிசாசு. இந்த ஸ்திரீ பாருங்க நீ யாரு? நீ எங்க இருந்து வந்த? அவனை பார்த்தது இல்ல, இதெல்லாம் உனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. அவ கேட்டிருக்கணும், அவ கேட்கல. கேட்காம ஒப்பிச்சுட்டு இருக்கா பூரா. அதுவும் பாருங்க, ஆண்டவர் சொல்லாத வார்த்தையை சொல்றாரு. அந்த வசனத்துல 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. அவர் சொன்னது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். புசிக்க நாளில் சாகவே சாவாயின்னு கட்டளை இடுறாரு. இந்த இடத்துல பாருங்க, அதை தொடவும் வேண்டாம். அது சொல்லவே இல்லை ஆண்டவர். பாத்தீங்களா, பொய் வருது. முத பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். ஆரம்பத்திலே பொய் வருது. ஆண்டவர் சொல்லவே இல்லை தொடவும். அந்த வசனத்துல தேவன் சொல்லவே இல்லை பாருங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாவதில்லை என்றது. பொய் சொல்லுது பிசாசு பொய்க்கு பிதாவா இருக்கிறான் என்று பார்க்கிறோம் பாருங்க. நீ சாவதில்லப்பா, நீ என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? அந்த ஏவால நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பாருங்க, அவளுக்கு கண்ணு திறக்கப்படும். அப்ப கண்ணு திறந்துதான் இருக்கு. அது பாருங்க, கண்ணு திறக்கப்படும். ஒரு கண்ணு திறக்கப்படாம அந்த கனியை நோக்கி அவ பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஏவாள். பாருங்க, கண்ணு தெரிஞ்சதுனாலதான் புசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த கனி. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாலுமே பாருங்க அந்த ஆவியின் கண் அடைக்கப்பட்டுரும். உள்ள ஒரு ஆவியின் கண் இருக்கு நமக்கு.
வெளியான மாமிச கண்ணு இவளுக்கு திறந்துருச்சு. அதனாலதான் வந்து இந்த வாசிக்கும் போது அந்த விருட்சம் வந்து அந்த வாசி 6வது வசனத்தை. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமா எல்லாமே கொடுக்கும், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும் புசித்தானா கேட்க வேணாமா முன்ன பண்ண அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருப்பான்னு சொல்லணுமா இல்லையா? வந்து சொல்லாம அவ கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவனும் வாங்கி தின்னுட்டான், சாப்பிட்டுட்டு பாருங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒளியாத இருந்திருக்காங்க. நான் நிர்வாணி என்று அவங்க அறியல. அப்படி இருந்தவங்க அவங்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாம போனதுனால பாவம் உள் பிரவேசித்தது. அப்ப கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வெண்மையிலே தோட்டத்தில் உலாவுகிறது. நல்லா கவனிங்க. இப்ப ரட்சிக்கப்படாதவங்க அதிகாலை வாச தெளிப்பாங்க, சாயந்தரம் தெளிப்பாங்க. எதுக்கு தெளிக்கிறாங்க? கோலமுலாம் போடுவாங்க. ஏன்னா அந்த பைபிள்ல உள்ளதான் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சிலருக்கு வித்தியாசமா இருக்கும். கடவுள் வீட்டுக்குள்ள வரணும், அதனால வந்து குளிர்ச்சி ஆக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க, தேவன் வந்து குளிர்ச்சியான இடத்துல அவங்க தேவன் யாருன்னு தெரியல, மற்றபடி அவங்க பின்பற்றுறாங்க. பாருங்களேன், இந்த வசனத்துல பாக்குறோம், பகலை குளிர்ச்சியான வேலையில தான் என்ன வராரு, தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, பாவம் இருந்தாலுமே எப்படி இருக்க முடியும், விலகி ஒளிகிறாங்க கிடந்து. இந்த பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணாலும் ஒளிஞ்சிருங்க, நம்ம அம்மா அப்பா அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆதாமுக்கு ஏற்பட்டது அதுதான். அவங்க என்ன செய்யறாங்க, தேவ சத்தத்தை கேட்க முடியல. இதோ தேவ சத்தம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கு, மேலுகாலாம் நடுங்குதுப்பா, அந்த தகுதியை எனக்கு இழந்து போய்விட்டோம் சொல்லிட்டு அவ என்ன விலகி என்ன செய்யறாங்க, 2 பேரும் ஓடி ஒளிகிறாங்க. தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்க ஆதாமே, உனக்கு என்ன நடந்துச்சு தொட்டு கூப்பிடுறாரு, பேர் சொல்லி கூப்பிடுறாரு. ஏவாளை கூப்பிடல, ஆதாம பாருங்க, ஆதாம கூப்பிடுறாரு, ஏவாளை கூப்பிடல, ஆதாம கூப்பிடுறாரு. ஆதாமே நீ எங்க இருக்கப்பா? அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டேன், உம்முடைய சத்தத்தை கேட்டு எங்களால நிற்க முடியலை, நாங்க ஒளிந்து கொண்டிருக்கிறோம், நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றான். பாத்தீங்களா? அடுத்த வசனத்துல பாக்குறோம், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி, அந்த வார்த்தை உனக்கு சொல்லி தரலையே, நிர்வாணின்னு உன் வாயில எப்படி வந்துச்சு, நீ யாரு கூட பேசுன, யாரு கூட ஐக்கியமா நீ பேசுன, யாருடைய சொல்ல நீ கேட்ட, வந்து நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு புசித்தாயோ என்றான். பிள்ளைய கூட பாருங்க, ஊருக்குள்ள போனா நம்ம சொல்லி கொடுத்துருக்க மாட்டோம், ஒரு சில கெட்ட வார்த்தை தானாவே வரும். இந்த வார்த்தை யார்கிட்ட பழகணும்னு கேட்போம் நம்ம. அதே மாதிரி பாருங்க, ஆண்டவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, நான் உனக்கு இந்த வார்த்தை சொல்லி தரல, வந்து அந்த இடத்துல சொல்ற, யார் உனக்கு அறிவித்தவன் யார்? அப்ப அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் சொல்றாங்க, புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்னேனே, அந்த விருட்சத்தின் கனியை புசித்திட்டாயா? ஆண்டவர் கேட்டா, ஆமா ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன், நீ மன்னிங்கப்பா, நீ அடிச்சிடாதீங்க, இறக்கம் பாராட்டுங்க சொல்லியிருந்தா இறக்கம் பாராட்டி இருப்பாரு. அவன் சாக்கு போக்கு சொல்றாங்க, 2 பேருமே அப்படி சொல்லுவாங்க. அதற்கு ஆதாம், என்னோடனே நீ என்னோட ஏற்ற துணையை கொடுத்த பாத்தியா, நீ கொடுத்த ஸ்திரீ தான் கொடுத்தா நான் சாப்பிட்டேன், எவ்வளவு தைரியமா சொல்றான்னு பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். கணவன் மனைவி ஒரு மனதோடு இருக்காங்க இந்த விஷயத்துல. பாருங்க, வந்து ஸ்திரீயே வந்து ஆதாம்கிட்ட கேட்டா மனைவியை காமிக்கிறான். பாருங்க, அப்படியே வந்து அந்த மனைவி என்னத்தை சர்ப்பத்தை காமிக்கிறா. ஒத்துக்கிற புத்தியே இருக்காது. தன் பாவங்க அறிக்கை செஞ்சிருக்கலாம், வந்து அந்த சர்ப்பம் தான் கொடுத்து நான் சாப்பிட்டேன், உனக்கு அறிவு வேணாமா, இப்படி நீ செய்யலாமா, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணுமா இல்லையா சொல்லிட்டு வந்து அந்த அறிவு வந்திருக்கணும். பாருங்க, வந்து உனக்கும் தொடர்ந்து வாசி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ
நீ செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல ஆனா ஆண்டவருக்கு காட்டு தெரியும் இதெல்லாம் நீ பண்ண வேலை தானா, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அவங்க வாயில என்ன வருதுன்னு பாக்குறாரு. அதனால சாபத்தை விடுறாரு. சாபம் முதலாவது எதுக்கு சாபம் விடுறாரு? சர்ப்பத்துக்கு. ஏற்கனவே சாபம்னு விழுந்து கிடைக்கான், மறுபடியும் சாபம். சர்ப்பத்தை பார்த்து நீ செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை திருப்பாய். முதலாவது சர்ப்பம் பறக்கும். சர்ப்பம் பறக்கும். இப்ப பாருங்க சர்ப்பம் பறக்காது. இப்ப இந்த சாபத்துல இருந்து என்ன செய்தான்? நகலுது. பிசாசு வந்து பறக்காது. அப்ப பாருங்க இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். எப்படியாகிலும் அவருடைய வருகையில நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சாபம் இரண்டாவது யாருக்கு? 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகுவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆட்டுக்கொள்ளுவான் என்றார். வார்த்தையை கேட்காம ராஜா மாதிரி இருந்திருக்கிறேன். வார்த்தையை கேட்டு நீ போல, அதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டாரு ஆண்டவர். வேதனையோட பிறக்குமா? பிள்ளை சுகமாக பிறக்கும். பாருங்க எவ்வளவு கதறி. ஒரு குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு பெண்களுக்கு தான் தெரியும். பாருங்க ஆண்டவர் விட்ட சாபம் இன்னும் முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சாபம் இருக்கிறது. ஆனா அந்த சாபத்தெல்லாம் நீக்கவே ஆண்டவர் வந்தார். அவருடைய ராஜ்யத்துல நாம் காணப்படும் போதுதான் இதெல்லாம் நீங்கும். பாருங்க இப்ப அப்படிப்பட்ட சாபம் விட்டு இரண்டாவது வாசிக்கிறோம். ஆண்களுக்கு ஆதாமுக்கு பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, நீ என் வார்த்தைக்கு கேட்காம உன் மனைவியின் வார்த்தை நீ செவி கொடுத்தபடியினால் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தை, புசிக்க வேணாம்னு சொல்லி உன்னை படிப்படியா சொன்னனே, நீ கேட்கலையே. விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பாருங்க வேர்வை சிந்துனாத்தான் பணம் கிடைக்குது. அப்ப சுகமா எதுலையும் கிடைக்க முடியாது. பாருங்க அப்படிப்பட்ட சாபம் இருக்கு. அதுலயும் நிம்மதியா இருக்க. பாருங்க அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். களை எடுக்கணும். களை எடுத்து அதுல முள்ளு வரும் புற வெட்டி போட்டு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கையா போச்சு. இந்த ஆதாம் ஏவாள் பாவம் இருந்து நம்ம அவதிப்படுறோம். பாருங்க அந்த 2 பேரு இந்த ஏவாள் செய்த பாவம், ஆதாம் தான் கொடுத்து அவன் வாங்கி சாப்பிடுற. 2 பேரும் செய்த பாவம் நம்ம என்ன செய்யறான்? எல்லா சர்வ லோகத்தில் இருக்கிற அந்த பாவம் பூரா பாவத்துக்குள்ள இழுத்து கொடுத்துச்சு. பாருங்க அப்ப அந்த பாவத்தை நீக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்மளை கைவிடல. பாருங்க தொடர்ந்து வாசிக்கும் நேரம் இல்ல. பாருங்க தொடர்ந்து நாம வாசிக்கும் போது இந்த மனிதர்களை கைவிடல ஆண்டவரு. ஏன்னா அவன் நமக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசம் அவருடையதாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியை நாம் செய்து எப்படியாகிலும் அவர் வருகைக்கு ஆயத்தமாகணும். அது வருகையில நீங்களும் நானும் ஆயத்தமாகணும். விஷயம் அதுதான் இருக்கு. இந்த பூமியில எவ்வளவு வேணாலும் நான் வாழலாம். பாருங்க நம்ம அவர் வருகைக்கு நாம் காணப்படணும். பூமிக்குரியவைகளை நாம் நாடக்கூடாது. நமக்கு தேவைதான். 6 நாளும் நான் வேலை செய்யணும், ஓய்வு நாளும் ஆசரிக்கணும். பாருங்க நம்ம கவலைப்படுகிறதால ஒரு மனத்தை கூட்டுவதும் இல்லை, குறைக்கவும் முடியாது. நம்மளால ஒன்றும் முடியாது. அந்த பூமியில பிறக்கும் போதே கவலை தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கவலை. பிள்ளை இல்லைன்னா பிள்ளை பெறணும் கவலை. பாருங்க ஒரு குழந்தைய பார்க்கணுமே, அந்த பிள்ளைய படிக்க வைக்கணுமே, அந்த பிள்ளைக்கு வேலை வாங்கி தரணுமே, பாருங்க அது வீடு கட்டணுமே அந்த பிள்ளைக்கு. மனுஷனுக்கு கவலை கடைசியில் சாகுவர கவலை தான். ஆனா இயேசுவிடம் அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு ஏசப்பா. பாருங்க அப்ப எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதன் இழந்து போன ஆசீர்வாதத்தையும் பாருங்க அவனை அந்த மனிதனை ரட்சிக்கவும் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி அவருடைய இரத்தத்தினால நம்மை கழுவி மீட்டு எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கூட அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவர் 2வது முறையாக அவர் வரப்போகிறார். ஒரே முறை வந்தார், 2வது முறையாக அவர் எல்லாரும் காணும்படியாக வரப்போகிறார். அவர் ஆவியானவர் தேற்றவாளனை நமக்கு தந்திருக்கிறார். அவர்தான் நம்மோடு அவர் பேசுகிறார். அவர் வரப்போறாரு 2வது முறையாக. பாவியில ரட்சிக்க வர மாட்டார், ஏற்கனவே வந்துட்டாரு.
அவர் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை, அவருடைய நீதியிலே செம்மையான வழியிலே சென்ற பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்கும்படியாக மத்திய ஆகாயத்துல அவர் வெளிப்பட போகிறார். இதை மட்டும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 பார்க்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துடிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே 2 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் நமக்கு முக்கியம். பாருங்க, எந்த நேரம் சொல்ல முடியாது. இந்த எக்கால சத்தம் கேட்கும் போது, தேவ எக்காலம் கேட்கும் போது 1 நிமிஷம், ஒரு இமைப்பொழுதல், ஒரு இமைனா கண்ண முழிக்க அங்க இருக்கணும். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துடிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழுப்பிட்டாளர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மாதிரி கிறிஸ்துவுக்களை மரித்தவங்க அழிவில்லாதவர்களாக எந்திரிக்க போறாங்க, நம்ம பார்க்க போறோம். அவங்க தான் முந்தி போவாங்க, அவருக்கு பின்னாக நம்ம எதை நோக்கி போவோமா? மத்திய ஆகாயத்தில் அவர் இருக்கிற அந்த கர்த்தரை நோக்கி எதிர்கொண்டு போவோமா? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்துடன் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. எப்படி போவோமா? பின்பு நாம் உயிரோடு இருக்கிற நாம் எப்படி போகணுமா? கர்த்தருக்கு எதிர்கொண்டு நாம் மேகத்துல போவோம். நீங்க அவருடைய கட்டளையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமலும் ஞானஸ்தானம் பெறாமலும் அவர் வழியில பின்பற்றாதவங்க பறக்க முடியாது. அப்படியே கீழே பாதி பறந்து விழுவாங்க கீழே. அங்க போக முடியாது. அவரை எதிர்கொண்டு போகிறதுக்கு எப்படிப்பட்டவங்க? அவருடைய நீதியிலே நடந்தவங்க. நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? அவரை எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. 1 நிமிஷத்துல 3 வித சத்தம் கேக்குது பாருங்க. இந்த சத்தத்துக்கு நீங்களும் நான் ஆயத்தமாகணும். 1வது சத்தம் என்னது? ஆரவார சத்தம். 2வது 1 நிமிஷத்துல 3 சத்தம் கேட்கும். ஆரவார சத்தம், பிரதான தூதருடைய சத்தம், தேவ எக்கால சத்தம். பிரதான தூதருடைய சத்தம், வழிய விடு, ராஜாதி ராஜா வர வழிய விடு, அதன் பிரதான தூதருடைய சத்தம், தேவ எக்கால சத்தம். அந்த 3 சத்தத்துக்கு இந்த 3 சத்தம் 1 நிமிஷத்துல கேட்கப்படும். அதனாலதான் வசனம் நினையாத நேரத்துல மனுஷகுமாரன் வெளிப்படுவார். நீங்க ஆயத்தமா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த டயத்தை சொல்லவே இல்லை. ஆனா நீங்க ஆயத்தமா இருக்கணும், எப்போதும் அப்படி சிந்தையாக இருக்கணும். பாருங்க, இந்த சத்தத்துக்கு நாம் எல்லாரும் ஆயத்தப்பட வேணும். பாருங்க, இந்த வேலையில கூட விட வேண்டிய பாவங்களை நாம் விட்டு அவரை நோக்கி பார்ப்போமாக. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்போமாக. நம்மை ஆளுகை செய்கிறது தேவனாய் இருக்கட்டும். நம்ம அவையங்களை நீதிக்கு ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமாக. கிருபைக்கு கீழாக நாம் காணப்படுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாம் அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தாவே, கிருபைக்கு கீழாக, உமக்கு கீழாக நான் காணப்படணும் அப்பா. ஆண்டவரே, நீங்க கிருபையாகிய சத்தியமாகிய ஆவியானவரை எனக்குள்ள நீங்க வாங்க, என் இருதயத்துல வாசல் செய்யுங்க என்று சொல்லுவோமா? ஞானஸ்தானத்தின் மூலமாக நான் பாவத்துக்கு செத்து போயிருக்கிறோம். அந்த உணர்வு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளத்தில் இருக்கட்டும். நான் நீதிக்கு பிழைக்கிறவர்களாக காணப்படுவோம். அவரை நோக்கி வருகையின் நம்பிக்கையினால காணப்படுவோம். கிருபைக்கு கீழாக இருந்து அவரை பின்பற்ற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உமக்கு நான் உண்மை உள்ளவனாய் நான் காணப்படுவேன். ஆண்டவரே, அதுக்கேற்ற கிருபையை தாங்க. ஆண்டவரே, என் உள்ளத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ ஒவ்வொரு நாளும் பேசுங்க. உங்க தேவ சத்தத்தை கேட்கட்டும். பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பிழைக்கிற மகளாய் மாற்றும் என்று நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அவர்கள் ஒப்புக் கொடுப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் வெளியில கொடுத்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு துதி கனம் மகிமை எல்லாம் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை நீ நடத்தி தந்தீர். பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்தி பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் அடர்த்திய காரியங்களை செய்கிற தேவனப்பா, நீ நல்லவராக இருக்கிறீர், நீ பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறீர். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளுமே பாடி துதிக்க ஏராளமான கிருபைகளை நீங்க தாங்க. ஆண்டவரே, ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, செய்தி பகுதியை ஆசீர்வதித்து அடியை மறைத்து நீர் வெளிப்பட்டு நீர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு கிருபைக்கு கீழாக நாங்கள் காணப்பட்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக ஆண்டவரே காணப்பட அதுக்கேற்ற கிருபைகளாக நீங்க நிரப்புங்க. தொடர்ந்து கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வார்த்தையை மூலமாக ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. மனதில் வேண்டிக் கொண்டு இங்க வரும் பொழுது மனதில் வேண்டிக் கொண்ட வந்த அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆவியானவரே நிறைவேற்றிட்டாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகை வரும்போது சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் வருகிற நாட்கள்ல கொண்டு வந்து ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் காணப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாவலும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம்ம அனைவரும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.